ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ தெரியுமா? அதுக்கு முன்னால் நான் லாஸ்ட் ஃபுல் வீடியோவாக போட்டதுக்கு நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ்லாம் பண்ணீங்க. தேங்க்யூ. நிறைய டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எல்லா டிப்ஸுமே நான் கண்டிப்பாக தருவேன். என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என் பேஜை வந்து கண்டினியூஸாக பாருங்கள். இன்றைக்கி என்ன டாபிக் தெரியுமா? எல்லாருக்குமே நல்ல யூஸ்ஃபுல்லான டாபிக் தாங்க. லிப் டார்க்னஸ்க்காக பசங்களுக்கு வந்து தம் அடித்தா லிப் டார்க் ஆகிடும். சில பேர் தம் அடிக்கலைனாலும் லிப் டார்க்காக தான் இருக்கும். கேர்ள்ஸ்க்கு வந்து லிப்ஸ்டிக் போட்டால் டார்க்காக இருக்குமோ அப்படிங்கிறனாலேயே சில பேர் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் லிப்ஸ்டிக்கில் இதெல்லாம் போட மாட்டீங்க. பட் இது வந்து நானும் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். நான் ரெகுலராகவே லிப்ஸ்டிக் போடுவேன். எப்போவுமே காலேஜ்லேருந்தே நான் லிப்ஸ்டிக் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இருந்தாலுமே என் லிப் வந்து டார்க்காக இருக்காது. நம்மளாம் காலேஜ் டைம்லலாம் என்ன பிராண்டட் லிப்ஸ்டிக்காக யூஸ் பண்ணுவோம், அப்படிலாம் இல்லை, பிராண்டட்ல சாதாரணமாகவும் யூஸ் பண்ணுவோம். இருந்தாலுமே லிப் டார்க்காக இருக்காது. நம்ம சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லிப் டார்க்காக இருக்கிறதுக்கு நம்ம சொல்யூஷன் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து அண்டர் ஐக்கு வந்து அண்டர் ஐ டார்க்னஸ்க்காக நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். என் பேஜில் வந்து நிறையா எப்படி சொல்கிறது, நிறையா ஒரு காஸ்ட்லியான எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். எல்லாமே நம்மளுக்கு எவ்வளோ அஃபர்டபுளாக இருக்கோ நான் அதை மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். வீட்டில் இருக்கிற சின்ன பொருள் வச்சு யூஸ் பண்ணுவேன். மெயினாக வந்து நான் கிச்சன் ஐட்டம்ஸாக ஃபேஸுக்கு கொண்டு வரவே மாட்டேன். நீங்கள் வந்து அது வந்து நீங்கள் கழுத்துக்கு போடலாம், கைக்கு போடலாம், வேறு எங்கே வேணால் போடலாம். பட் நீங்கள் வந்து கிச்சன் ஐட்டம்ஸாக ஃபேஸில் கொண்டு வராதீங்க. ரீசெண்டாக நான் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னால் என்ன பண்ணேன், தக்காளி, தயிர், அப்புறம் வந்து இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்லி போட்டுட்டு ஃபேஸுக்கு போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து நல்லா க்ளோ கொடுக்கும் அப்படின்னு சொல்லி போட்டேன். பட் அதனால எனக்கு பிம்பிள் வந்தது தான் மிச்சம். ஸோ வந்து வீட்டில் இருக்கிற எந்த ஒரு பொருளையும் எடுத்து ஃபேஸுக்கு போடாதீங்க. கைக்கு கூட போட்டுக்கோங்க. கைக்கு டேன் ஆகுதா, நீங்கள் கைக்கு யூஸ் பண்ணுங்கள், எதுக்கு வேணால் யூஸ் பண்ணுங்கள். பட் நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு போடவே போடாதீங்க. தக்காளி, தயிர், சோடா உப்பு, அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, காஃபி பவுடர், சர்க்கரை, இதெல்லாமே எதுக்கு? நம்ம இன்டேக்காக காஃபி பவுடரு, சர்க்கரை எல்லாம் நம்ம குடிக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம மூஞ்சிக்கெலாம் போடக்கூடாது. ஓகேவா? போடாதீங்க. இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ வந்து நான் வந்து பீட்ரூட்டில் சொல்ல போகிறேன். இந்த பீட்ரூட் நான் வந்து இப்போவும் சொல்கிறேன், நான் இதை ஃபேஸுக்கு போடலை. என்னோடய லிப்ஸு அவர் வந்து நான் கிச்சன் ஐட்டம்ஸை என்னோடய கைக்காக இருக்கட்டும், கழுத்துக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ராடக்ட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணனே தவிர தேவையில்லாத ப்ராடக்ட்டை நான் ஃபேஸுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி நான் உங்களுக்கும் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். இப்போ வந்து இந்த பீட்ரூட் பவுடர் இருக்குல்ல, இது எப்படி எடுத்தேன் அப்படின்னா, நம்ம நார்மலாக வீட்டில் வாங்குவோம் தெரியுங்களா, இந்த பீட்ரூட், இதை வந்து நல்லா இதோட ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிக்கோங்க. நம்ம அம்மா வந்து சமைக்கும் போது இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க. அதெல்லாம் நீங்கள் தூக்கி போடாமல் கொஞ்சம் எனக்கு கொடு, நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கிற ஸ்கின் எல்லாம் நல்லா பீல் பண்ணி அதை வந்து ஒரு 2 days 3 days வந்து வெயிலில் காய வச்சுருக்கேன். இல்லாட்டினா நார்மல் சன்லைட்டில் கூட காய வச்சுருங்க. காய வச்சு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி காஞ்சி போயிருக்கும். அதை வந்து மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பவுடராக கிடைக்கும். இந்த மாதிரி பவுடராக கிடைக்கும். சில பேர் வந்து சோம்பேறியே இல்லை, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு காய வச்சு பவுடர் பண்ணுறதுக்கெலாம் வந்து ரொம்ப நேரம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஆப்ஸ் அண்ட் தென் வந்து குட் வைப்ஸ் இதிலெல்லாம் வந்து பீட்ரூட் பவுடர் அவைலபிளாக இருக்குது. நான் அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் வந்து நேச்சராகவே இது பண்ணிக்கலாம். அது வந்து அரௌண்ட் 100 rupees வருது. எதுக்கு தேவையில்லாமல் சும்மா தூக்கி போடுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இதை எடுத்திருக்கேன். இது கூட ஜஸ்ட் கோகோனட் ஆயில் இருக்குல்ல, வெறும் கோகோனட் ஆயில் மட்டும்தான். இதை இப்படி போட்டு இந்த கோகோனட் ஆயில் கூட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த கோகோனட் ஆயில் கூட நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பவுடராக நம்ம அப்ளை பண்ணும்போது அப்படியே ஒரு மாதிரி உதிர்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இது கொஞ்சம் நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். இதை வந்து லிப்பில் போட்டு கொஞ்சம் நேரம் ஸ்க்ரப் பண்ணுங்கள். இந்த மாதிரி போட்டு ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி போட்டு கொஞ்ச நேரம் இப்படி ஸ்கின் இப்படி ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா, நான் பேசுகிறதுனால உதிருது, பேசாமல் இருக்கணும். ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லிப்பில் இருக்கிற அந்த உங்களுக்கே தெரியும். நம்ம சில பேர் வந்துட்டு இங்கே கொஞ்சம் ஸ்கின்ஸ் எல்லாம் பீல் ஆகிருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அதை கடிச்சு எடுப்போம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கு பதில் வந்து நீங்கள் எப்போவுமே ரெகுலராக இந்த மாதிரி ஒரு பீட்ரூட் இதெல்லாம் போட்டு நல்லா லிப் ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிற டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் அதுவே தானாகவே ரிமூவ் ஆயிடும். இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம ப்ரஷ் பண்ணுவோம் தெரியுமா, அந்த ப்ரஷ்ஷில் வந்து பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்க்ரப் மாதிரி இருக்கும். அந்த ஸ்க்ரப்பை வச்சு கூட நீங்கள் இப்படி கொஞ்சம் நேரம் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்கின்னெல்லாம் கொஞ்சம் வந்து வெட்டாக இருக்கும்ல, அந்த வெட்டான லிப்லேயே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அப்போவே உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு மாதிரி லிப் வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம நேச்சராகவே பண்ணலாம். எதுவுமே நம்ம வந்துட்டு
கடையில் இந்த மாதிரி கொடுக்குறது, இல்லாட்டினா ஆன்லைன் ஸ்டோர்ஸில் இருக்கிற மாதிரி லிப் ஸ்க்ரப் பண்ணுங்கள், இதை வாங்கி லிப் ஸ்க்ரப் பண்ணுங்கள், அதெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி நேச்சராக பண்ணாலே போதும், நம்மளுக்கு மணியும் சேவ் பண்ணல. அதனால் இந்த மாதிரி லிப்பில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்கிற டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே அந்த பீட்ரூட் இருக்குல்ல, கொஞ்சமாக அவங்கக்கிட்ட கொஞ்சமாக கட் பண்ணி கேட்டு இதில் இருக்கிற நேச்சர் பிங்கே போட்டுக்கோங்க. நைட்டு தூங்கும் போது இந்த டைம்லலாம் வந்துட்டு இதில் இருக்கிற பீட்ரூட்டில் இருக்கிற இந்த ஜூஸை எடுத்து அப்படியே டெய்லி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா தொடர்ந்து எது பண்ணாலுமே கண்டினியூஸாக பண்ணணும். கண்டினியூஸாக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லிப்ஸோட டார்க்னஸ் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். 100% சொல்கிறேன். இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெய்லியும் நைட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பீட்ரூட் ஜூஸ் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுங்க. மார்னிங் ரெகுலராக எழுந்திரிச்சு வாஷ் பண்ணிடுங்க. மெயினாக வந்துட்டு நிறையா லிப் பாம் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து டீகன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறது லிப் பிரைட்னிங் லிப் பாம். இது வந்து ஒயிட் காஸ்ட்டில் தான் இருக்கும். வெளியே போகாமல் இருக்கும்போது ஜஸ்ட் நீங்கள் ஈவினிங் டைமில் வீட்டில் இருக்கீங்க, இல்லை எப்போ வீட்டில் இருக்கீங்கனாலும் இந்த ஒரு லிப் பாம் போட்டு நார்மலாக விட்டுருங்க. இந்த ஒரு லிப் பாம் போட்டு விட்டுருங்க. ஆரல்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லிப் பாமில் அஃபோர்ட் பண்ணல அப்படின்னா மெடிக்கல் ஷாப்பில் வந்து நார்மலாகவே லிப் பாம்ஸ்லாம் கிடைக்கும். நான் வந்துட்டு இந்த 2 தான் மெடிக்கல் ஷாப்லேருந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பயோலினோடது. இது வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இது எனக்கு ஆன்லைனில் இருக்கான்னு தெரியல, ஜஸ்ட் 40 rupees தான். இந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ஒரு மாதிரி தான் இருக்கும் இதில் இருக்கிறது. இது ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்கள் லிப் வந்து ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இல்லாமல் ஒரு மாதிரி ஹைட்ரேட்டடாகவே ஃபீல் ஆகும். மெயினாக வந்து தண்ணி குடிக்கணும். நான் எல்லா வீடியோஸ்லையுமே நான் ஸ்கின் கேர் என்ன பண்ணாலுமே எல்லா வீடியோஸ்லையும் நான் ஒரே ஒரு இதாக சொல்லுவேன், நிறைய தண்ணி குடிங்க, டீஹைட்ரேட் ஆகாமல் இருங்க. நீங்கள் வந்து டீஹைட்ரேட் ஆக உங்கள் லிப் வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். ஸோ டீஹைட்ரேட் ஆகாமல் நிறைய தண்ணி குடிங்க. அடிக்கடி வந்து லிப் வந்து இப்படிலாம் பண்ணாதீங்க, நார்மலாக விட்டுருங்க. இந்த மாதிரி லிப் பாம் போட்டே இருங்க. லிப் பாம் போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி டார்க் லிப்லாம் எதுவுமே இருக்காது. இந்த வீடியோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது வந்து எனக்கு நல்லா மோட்டிவேட் ஆகுது. நிறையா இந்த மாதிரி டிப்ஸ்லாம் சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா நானும் நிறைய டிப்ஸ்லாம் கொடுப்பேன். ஸோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். பை.